நான் சாக்லேட் கேக்கு செஞ்சுருக்கேங்க. நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன். அந்த கையில் இருக்க இந்த பொருளை வச்சு நீங்கள் வந்து முட்டையை நல்லா கலக்கிக்கலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளும் வீட்டில் கேக்கு செய்யலாம். முட்டையை வந்து நல்லா நுர வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு கிண்ணம் நிறைய கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கடையில் நீங்கள் கேளுங்க கிடைக்கும். அப்புறமா எங்கள் வீட்டில் பூஸ்ட் இருந்துச்சுங்க. அதனால் நான் பூஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுவும் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய இஷ்டத்துக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் இது சேர்ப்பாங்களான்னு தெரியாது. நான் செஞ்ச பிறகு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பேக்கிங் சோடா இந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா முக்கியமாக உங்கள் வீட்டில் எந்த பழம் நல்லா கனிஞ்ச பழம் யாருமே சாப்பிடாம வச்சுருப்பாங்க, அந்த பழத்தை யூஸ் பண்ணியே நீங்கள் கேக்கு செஞ்சுக்கலாம். அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து கலந்துக்குங்க. இதையே நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரை வந்து நல்லா ஹை லெவலில் தீ வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ண வச்சுருங்க. இது சூடாகும் போதே இருக்கட்டும். நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா பழம்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் வந்து இனிப்புக்கு வந்து மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீனி கூட எடுத்துக்கலாம். நான் மண்டவெல்லத்தை 1 கப்பு சீவி எடுத்துக்கிட்டேன் இனிப்புக்காக. நீங்கள் எது சேர்த்துக்கிட்டாலும் அது உங்கள் விருப்பம்தான். நமக்கு வந்து குக்கரில் வந்து 10 நிமிஷம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டு வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் இந்த கேக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ஹெல்த்தியான கேக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அதுவும் நம்ம கையினாலே செஞ்ச கேக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தைங்க விருப்பப்படுற நேரம்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த பேப்பர் வந்து நீங்கள் கேக் செய்கிற பேப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. இந்த பேப்பர் போட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து நட்ஸு வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து குட்டி குட்டியாக சாக்லேட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். என் பையனுக்காக அதையும் கொஞ்சம் நான் மேலே தூவிக்கிட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சுக்கணும். அப்புறமா முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது வந்து அந்த குக்கரில் வந்து மூடியில் வந்து நம்ம வந்து அதோட ரப்பர் எதுவுமே போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. நான் அதுக்காக தான் முக்கியமாக அந்த கேக்கு பண்ணேன். அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.